ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் 27 நட்சத்திரம் இருக்குங்க இல்லைங்களா, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன, அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும், தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம், எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் நம்ம இயக்க போகிறதில்ல, அந்த தெய்வத்தை கும்பிட்றது, அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க. அதாவது நட்சத்திர தாரைகள். அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை, ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து அதாவது சம்பத்து தாரை, மூணாவது விபத்து தாரை, 4 சியாம தாரை, 5 பிரத்யேக தாரை, 6 சாதக தாரை, 7 வதை தாரை, 8 மைத்திர தாரை, 9 பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரை. இதை மொத்தம் 9 தாரைகள் இருக்குது. இந்த 9 தாரையில் வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 9 சம்பத்து தாரை, சியாம தாரை, சாதக தாரை, மைத்திர தாரை, பரம மைத்திர தாரை, இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல். ஜென்மம் விபத்து தாரை, பிரத்யேக தாரை, வதை தாரை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 3, 5, 7 இந்த 4 நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு, இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு. ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அன்றைக்கி வேணால் சாமி கும்பிடலாம், கோயிலுக்கு போகலாம், எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது. இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம், பிரத்யேக தாரை, வதை தாரை, இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளத்தை தரக்கூடியது. ஸோ அப்போ நம்ம வந்து ப்ராப்ளத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து தாரை, சியாமத்தாரை, சாதகத்தாரை, மைத்திரத்தாரை, அதில் பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுடுறோம். இந்த 4 நட்சத்திரம் சம்பத்து, சியாமம், சாதகம், மைத்திரம், இதை பற்றி விலாவாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன, அதாவது தன வரவை எப்படி பெறலாம், உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம். இப்போது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுலேருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது. அப்போ அதுக்கு வந்து 1லேருந்து 27 வரைக்கும் நீங்கள் இதையே அடாப்ட் பண்ணலாம். ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலேருந்து தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் பிறந்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் 1 நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை, ரோகிணி நீங்கள் வரிசைப்படி எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும். சார், 1வது நட்சத்திரம் டென்ஷன், அலைச்சல், அதாவது ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்லுது. 2வது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது. சம்பத்து, சந்தோஷம், அனுகூலம், தன வரவை தரக்கூடியது. 3வது விபத்து தாரை, விபத்து அல்லது ஆபத்து, பாதிப்பு, இதெல்லாம் தரும். 4வது சியாமத்தாரை, சியாமமாக சௌக்கியமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். 5 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரிய தடையை ஏற்படுத்தக்கூடியது, காரியத்தடை. 6வது சாதகம், அனுகூலம், சாதகத்தாரை, அனுகூலம், சாதகம், தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது. 7வது வதை தாரை, அதாவது அதனால் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது. 8 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரை, அதாவது நட்பு, தன வரவை தரக்கூடியது. 9 பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும். அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும், அதனால் அளவான நட்பே நல்லது அப்படிங்கிறாங்க. 10வது நட்சத்திரம் கர்மம் நட்சத்திரம், காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம். அப்போ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து
அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம். 11 நன்மை தரும் நட்சத்திரம், சுபத்துவத்தை தரும், ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும், பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை. 12வது நட்சத்திரம் தர்ம சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம். 13 நன்மை, ஆயுள், சிறப்பு, அதுபோல் பதவி உயர்வு, நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை. 14 காரிய தடை, மன சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். 15 நன்மையற்றது, சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம். 16 சங்காத்தியம், விவகாரம், வம்பு, சண்டை இதை தரக்கூடிய நிலை. 17 நன்மை தரும். 18 பணப்பகையை தரும் நட்சத்திரம். 19 அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம். 20 நன்மை, சிறப்பு, சுபத்தை தரக்கூடிய நட்சத்திரம். 21 மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம். 22 வைநாசிக நட்சத்திரம். அது ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைஃப் பார்ட்னரை அதில் சேர்க்கக்கூடாது, ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்த்துக்கூடாது. 23 அதிருப்தியான செயல், அது நிலையை தரக்கூடியது. 24 சாதக நிலை. எப்படி சாதகம் அப்படின்னா இடம், பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது. எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது. ஜாதி பற்று, நலம், சுபீட்சத்தை தருவது. 26 27வது நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம். அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம். அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலேயும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போது இது 27 நட்சத்திரம் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம். ஆனால் இதை முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலிருந்து ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதில் குறிப்பாக சம்பத்து தாரை, சாமதாரை, சாதக தாரை, மைத்திர தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கத்தில் நம்ம இயக்க முடியாது. கோயில் போகிறது, சாமி கும்பிட்றது, அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது. இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வளர்க்கலாம், இதை சாப்பிடலாம்னா அதை சாப்பிடலாம். இதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் அது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் வாங்க. எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கங்க. பூரம் நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த பூரம் நட்சத்திரம் 11வது நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்கிற மாதிரி பூரமும் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் அமைகின்றன. பூரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். இப்போது இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வாழ்க்கையில் சுபீட்சம் கிடைக்கும், கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ பூரத்துக்கு 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை. அது யாருன்னா உத்தர நட்சத்திரம். உத்தரத்தினுடைய அதிபதி ஐயப்பன். ஐயப்பனை நீங்கள் மனமுருகி வேண்டினால் கண்டிப்பாக இந்த சம்பத்து தாரை இயங்கும். ஐயப்பனை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம், இல்லை வீட்டில் ஃபோட்டோ வச்சுக்கலாம், உங்கள் அலுவலகத்தில் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யலாம். மூலனூர் உள்ள வஞ்சி அம்மனை தரிசனம் செய்தால் உங்களுக்கு நல்ல ஒரு சௌபாக்கியம் கிடைக்கும். அதாவது இந்த எனர்ஜி உள்ள கோயில் இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா மூலனூரில் உள்ள வஞ்சி அம்மனை தரிசனம் செய்தால் உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். மாதுளம்பழம் சாப்பிடலாம், அரளி செடியை வளர்க்கலாம். இப்போது இந்த இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு சம்பத்து தாரை இயங்கும், சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். 8வது நட்சத்திரம் இந்த பூரத்திலேருந்து எண்ணிட்டு வரணும்.
எப்போவுமே நம்ம ஏற்கனவே இந்த பதிவு ஆரம்பத்தில் வேறு ஒன்று கொடுத்துருக்குறோம், 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்னு. அதை உங்கள் நட்சத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும். உங்கள் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் 1, அதுக்கப்புறம் 2ன்னு நீங்கள் கொண்டு வரணும். இப்போ 8ஆவதாக நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வந்தால் கேட்டை. கேட்டையினுடைய அதிதேவதை இந்திரன். இந்திரனை வழிபாடு செய்யலாம். இந்திரன் வழிபாடு செய்யலாம். இந்திரனை ஏற்கனவே இந்திரன் சிவனை வழிபட்ட ஸ்தலம் இருக்குது, இந்திர பகவான். அது எங்கே இருக்குது அப்படின்னா, அங்கே போய், அதாவது விருத்தாச்சலம் பெண்ணாடம் பிரளய காளீஸ்வரர் கோயிலில் சென்று சிவனை வழிபட்டால் இந்திரனின் அருள் கிடைக்கும். உறுதியாக நல்ல பலன் கிடைக்கும். கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் வழிபாடு வெற்றியை தரும். இது எனர்ஜி உள்ள கோயில். கும்பகோணம் மகாமகம் வீரபத்திரரை வணங்கிவிட்டு வாருங்கள். பிறவி பயனை அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. வல்லாரை கீரை சாப்பிடலாம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜெரி பழம் சாப்பிடலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிட அது வைப்ரேஷன், அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதாக ஒரு ஐதீகம். அப்போ உங்களுக்கு ஜல பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கேயம் பக்கத்தில் பல்லடம் ஏரியாவில் அங்காள பரமேஸ்வரி கோயில் சென்று வழிபாடு செய்தால் எனர்ஜி வைப்ரேஷன் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கான ஒரு நிலை. இது கேட்டையை வைப்ரேட் பண்ணால் அப்போ பூரம் ஆக்டிவேட் ஆகும். அது கேட்டையை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, கேட்டைக்கு உண்டான கோயில் இது நீங்கள் வழி. அது 8ஆவது நட்சத்திரம் இல்லையா பூரத்துக்கு, அதனால் அது தன பாக்கியம் கண்டிப்பாக உண்டும். அதாவது கேட்டை நட்சத்திரம் இயங்கும், பண வரவு அதிகரிக்கும். இப்போ பூரத்துக்கு 6ஆவது நட்சத்திரம் என்ன? விசாகம். விசாகம் குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய அது விசாகத்துக்கு அதிதேவதை முருகப்பெருமான். முருகனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மதுரை சோழவந்தான் அருகில் திருவேடகம் என்ற ஊரில் சனீஸ்வரனை வழிபாடு செய்தால் இந்த விசாக நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். அதே நேரத்தில் அங்குள்ள ராகுவையும் வழிபட்டு வாருங்கள். கல்கண்டு சாப்பிடலாம், சப்போட்டா சாப்பிடலாம். இதெல்லாம் கல்கண்டுனா சும்மா மாதம் ஒரு நாள் நினைக்காதீங்க, வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சாப்பிடுங்க. அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகும். சப்போட்டா அதெல்லாம் சாப்பிட்றது. விலாமரத்தை வளர்த்து வருதல். விலாமரம் அல்லது அந்த மரத்துக்கு எங்கே இருக்கோ அந்த மரத்துக்கு போய் தண்ணீர் மஞ்சள் தண்ணி ஊற்றலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் தெய்வ அனுகூலம் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது 2ஆவது நட்சத்திரம் சம்பத்து தாரை, உத்திரம் உத்திராடம் கிருத்திகை. 4ஆவது நட்சத்திரம் சித்திரை அவிட்டம். மிருகசீரிஷம் வருது, அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஏன்னா மிருகசீரிஷம் 22ஆவது நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம் வேண்டாம். 6ஆவது நட்சத்திரம் விசாகம் புனர்பூசம் பூரட்டாதி. 8ஆவது நட்சத்திரம் கேட்டை ஆயில்யம் ரேவதி. 9ஆவது நட்சத்திரம் மூலம் அஸ்வினி மகம். இந்த பூரத்துலேருந்து தான் இதெல்லாம் சொல்கிறோம். இதில் 13-15 ஒன்று கழிச்சிட்டிங்கன்னா 14 நட்சத்திரத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. இவங்களை நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், கொல்லிக்கு, இவங்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் இருக்காங்களான்னு பாருங்கள். இருந்தாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் வச்சுக்கிறதுனால நீங்களே கூட போய் பழகலாம் அவங்ககிட்ட. அவங்களால உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். ஆனால் இந்த 14 தவிர மற்ற நட்சத்திரம் இருக்குது. அவங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க சார், எனக்கு இதுவாக இருக்காங்க சார், கட் பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒரு ரீதியில் அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவங்ககிட்ட விலகிடுங்க. இதுதான் நம்ம சொல்கிறோம். அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் தான் இந்த பூரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம். அதாவது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடாது, லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதான் உங்களுக்கு கூட்டு தொழில் செய்கிறதா இருந்தால் கூட்டாளிகள் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. இருந்தான்னு சொன்னால் அந்த கூட்டு தொழிலை அம்பேல் தான், அவ்வளோதான். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த
பூர நட்சத்திரத்துக்கு என்னென்ன தெய்வங்களை வணங்கணும், என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விரிவான ஒரு தகவலை நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் எங்களுடைய வீடியோ இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க. இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க நாம் இறைவனை பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.